இதுக்கு மேல நடக்கிறதுக்கு நீங்க காது கொடுப்பீங்களா மாட்டீங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த வார்த்தைக்கு செவி கொடுங்கள். இது உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் காப்பாற்றும். வரப்போகிற அழிவிலிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுவதற்கான எச்சரிப்பு கொடுக்கப்படுகிறது. தூத்துக்குடிக்கே கொடுக்கப்படுகிறது. நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ எல்லாம் இப்ப இருக்கிற நிலைமை வச்சு கவலைப்படாதீங்க. முந்தின நாள் நைட்டு வரைக்கும் சோதோம்ல எல்லாம் ஜாலியா இருந்தான். லோத்துவின் வீட்டில் சூழ்ந்து கொண்டு எல்லாரும் ஜாலியா இருந்தான். மறுநாள் காலையில டோட்டல் தலைகீழாய் மாறிடுச்சு. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் பெல்ஷாத்சார் புசித்து குடித்து கொண்டிருந்தான். பப்பாட்டிகளோடு கூட உட்கார்ந்து தேவாலயத்தின் பாத்திரத்துல. மறுநாள் காலையில கதை வேற மாதிரியாய் மாறிவிட்டது. முந்தின நாள் ராத்திரி வரைக்கும் பார்வோன் அரண்மனையில வேற மாதிரி இருந்தான். மறுநாள் காலையில தலைகீழாய் மாறிவிட்டது. ஒரு நாள் ராத்திரியில எதையும் மாற்றி அமைக்க தேவனால் முடியும். கர்த்தருடைய வருகை சம்பவிக்குமானால் இன்றைய போல நாளைக்கு இருக்காது. நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் நடக்காது, எங்கிட்ட பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, சம்பாத்தியம் இருக்கு, விட்டு எறிஞ்சா 4 பேர் வருவாங்கன்னு சொல்லி. கர்த்தர் வந்துட்டார்னா உன் நிலைமை தலைகீழ் தான்.